தனிவட்டி கூட்டுவட்டியில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து 12th சம் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஒரு அசல் ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்கு பி வந்து 3Pயாக மாறுறதுக்கு என்ன காலம், அதாவது பிங்கிறது அசல், ஏங்கிறது 3P, ஏ அமௌண்ட்டுங்கிறது வந்து 3P ஆவதற்கு காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் பி, அமௌண்ட் 3P. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு A minus P, 3P minus P equal to 2P. அப்போ இந்த இடத்துல 2P சப்ஸ்டியூட் பண்ணி P n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 8/100 நமக்கு n கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு சைடாக வச்சுக்கிட்டு மீதி கொண்டு பண்ணோம்னா 2P/100 டிவைடட் பை P இன்ட்டு 8. இந்த P கேன்சல், 1 இங்கே 4, 1 இங்கே 25. ஸோ n ஈக்குவல் டு 25 இயர்ஸ். ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து C 25 இயர்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி தான். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு, இங்கே 1 வருஷம் 2 வருஷம் கொடுக்காம 219 நாட்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 10% வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. 6750 இன்ட்டு 219 நாள்னு கொடுத்ததுனால ஒரு வருஷத்துக்கு 365 நாள் டிவைடட் பை 365. 365ல் 219 நாளுக்கு மட்டும்தான் நமக்கு வட்டி வேணும். அப்போ 10/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுது. 5ஆல் போட்டோம் அப்படின்னா 1 5 5 35, 1 5 5 மீதி 1 3 5 5 25. இது வந்து 7 5 35, மீதி 1 3 5 73 வந்துடுது. 73 135. இந்த 73 போட்டோம் அப்படின்னா 3 × 73 தான் வந்து 219. அப்போ 135 × 3 ஈக்குவல் டு 305. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து 305B. நெக்ஸ்ட்டு 14th சம். ஒரு அசலானது 2 வருடத்திற்கு, ஒரு அசல் P வந்து 2 வருடத்தில் n வந்து 2 வருஷம் 2 வருஷத்தில் 9/4 மடங்கு அசல் P 2 வருஷம் 9/4 P மடங்கு ஆவதற்கு அதன் வட்டி வீதம் காண்க. அதை கொடுத்துருக்கிற மாதிரி தான், ஆனால் வந்து இங்கே வந்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ P வந்து 9/4 P ஆகிறதுக்கு ஆண்டு 2 வருஷத்தில் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா 9/4P மைனஸ் P போட்டோம் அப்படின்னா வந்து இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா வந்து 5P/4 போட்டுக்கலாம், இல்லை 5x/4 போட்டுக்கலாம். பிங்கிறது நம்ம P எடுத்தால் P, X எடுத்தால் X. அப்போ இங்கே X எடுத்து போட்டோம் அப்படின்னா வந்து 4, இங்கே 9, 5 5x/4 ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணால் by/4x, PX, n 2 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் by100. அப்போ 6 இந்த ஒரு சைடாக வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 5 × 100 டிவைடட் பை 4 × 2 இன்ட்டு இந்த எக்ஸு, இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடுது. இங்கே 1 2 2 50 வரும். மறுபடியும் போட்டோம் அப்படின்னா 25 வரும். 25 125. இங்கே கீழே 2 இருக்குது. 125/2ன்னு போட்டோம் அப்படின்னா வந்து 62.5, இல்லைன்னா 62 1/2. ஆன்சரில் வந்து 62 பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க, பாயிண்ட்டு இங்கே ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. அப்போ 62 ஆண்டுகள் வந்து 62% வந்து வட்டி விகிதம் ஆகுது. அதுக்கடுத்தது 15th சம். ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில், 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஃபர்ஸ்ட் சம் பாட்டோம்ல, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா 2 ஆண்டு அப்படின்னா P × R/100 the whole square. இதே 3 ஆண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல 3 + R/100 எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்து வரும். அப்போது PR/100 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஆறுங்கிறது வந்து 10, 0 0 0, இந்த 2 0, அப்போ 120. அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் C 120. நெக்ஸ்ட் 16th சம். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக, ஒரு தொகை எதுனே தெரியாது எக்ஸு, வருடம் வந்து 10 வருடம், இரட்டிப்பு ஆக அப்போ 2x ஆக வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும். அதே சேம் மெத்தட், அமௌண்ட் 2x, தொகை எக்ஸு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எக்ஸுன்னு கிடைக்கிது. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா எக்ஸு 10 R/100 போட்டோம் அப்படின்னா இப்படி இப்போ R இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா 100x/10x. அப்போ 10%. R = நமக்கு என்ன கிடைக்கிது, 10% கிடைக்கிது. ஆன்சர் வந்து A.